Hello, good evening. I'm Executive Chef Sridhar from Fortel Hotel. இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த சிக்கன் சாட்டே டிஷ் எப்படி பண்ண போறோம்னு பார்க்க போறோம். இந்த சிக்கன் சாட்டேன்றது சிக்கனுடைய சுப்ரீம் பீஸ் போன்லெஸ் பீஸ் எடுத்துட்டு அதை வந்து மசாலா போடுறோம். லைக் தாய் ரெட் கரி பேஸ்ட், சால்ட், பெப்பர், அஜினமோட்டோ அண்ட் போட்டு கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு மேரினேட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம தவாவில் வந்து லைட்டாக க்ரில் பண்ண போகிறோம். இது ஒன்று ஒன்றா தனித்தனி பீஸாக க்ரில் பண்ணுற அப்படி. லைட்டாக கொஞ்சம் ஆயில் போட்டுவிடுறோம், கொஞ்சம் நல்லா ஸ்மூத் க்ரில்லிங்க்கு. இது வந்து ஒரு எக்ஸலண்ட் ஸ்டார்டர். ட்ரிங்க்ஸ் கூட சாப்பிட்லாம். மற்றபடி சில்ட்ரன் கூட நீங்கள் கொஞ்சம் லெஸ் ஸ்பைஸியாக பண்ணிங்கன்னா சில்ட்ரன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஓரளவு க்ரில்லான பிறகு லைட்டாக டேர்ன் பண்ணிக்கிறோம். அது இதுக்கு சைட் டிஷ்ஷாக வேணுமா? இது சைட் டிஷ் சாஸ் வந்து பீனட் பட்டர் சாஸ் கொடுப்போம். கொஞ்சம் லைட்டாக ஆயில் போட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கன் சாட்டே ஆல்மோஸ்ட் டன் ஆகிட்டுருக்கு. நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு இதை வந்து அழகாக பிளேட்டில் திஸ் இஸ் ஃபினிஷ்டு சிக்கன் சாட்டே. இது வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் ரொம்ப பாப்புலரு. நல்லா ஒரு ஃபேவரட் ஸ்நாக் அண்ட் ஸ்டார்டர் ஆல்சோ. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஐட்டம் இது. இது கூட பீனட் பட்டர் சாஸ் கொடுப்பாங்க. அது வந்து பீனட் பட்டர் வித் பேஸ்ட் ஆஃப் ரஃப் பீனட்ஸ் அண்ட் சோயா சாஸ், சால்ட், பெப்பர், அஜினமோட்டோ போட்டு சாஸ் பண்ணோம். இது அக்கம்பனிங் சாஸ் இருக்குது. இந்த ஸ்டார்டர் வந்து நம்ம வீட்டில் கூட செஞ்சு பார்க்கலாம். நீங்கள் ஹோட்டல் வந்தீங்கன்னா எங்கள் பாரில் வந்து இது ஒரு ஒன் ஆஃப் ஃபாஸ்ட் மூவிங் ஸ்டார்டர். எல்லாமே விரும்பி சாப்பிட்றாங்க, அதிகமாக ஆர்டர்ஸ் எடுப்பாங்க. இதுக்கு நல்ல டிமாண்ட் இதுக்கு. எவ்ரிபடி லைக்ஸ் இட் அண்ட் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. நீங்களும் கண்டிப்பாக வாங்க எங்கள் ஹோட்டலுக்கு. எங்கள் ரெஸ்டாரண்ட்டோட நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதை. தேங்க்யூ. சாஸு, சால்ட்டு, பெப்பரு, மாமசன் சீஸ், ஆனியன், சாப்ட் ஆனியன் அண்ட் கார்லிக். ஹாய், குட் ஈவினிங். நான் இப்போ வந்து மஷ்ரூம் க்ரூஸ்தாத் அப்படின்னு ஒரு டிஷ். திஸ் இஸ் ஸ்டார்டர். இட் இஸ் சிக்னேச்சர் ஸ்டார்டர் இன் எங்கள் ஃபோர்டல் ஹோட்டலில். இது எப்படின்னா பேசிக்லி ப்ரெட்டை வந்து நாளாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மால் இன்சிஷன் மாதிரி பண்ணினோம். ஸோ தேட் அந்த ஃபில்லிங் உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். இதை லைட்டாக நீங்கள் வந்து உங்கள் அவன் ரொட்டிசரி அவன் இல்லாட்டி எனி மைக்ரோ அவனில் ரோஸ்ட் செக்ஷனை போட்டிங்கன்னா இந்த ப்ரெட் இப்படி கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஹோல் மாதிரி பண்ணிங்கன்னா அதில் வந்து ஃபில்லிங் பண்ண மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த ஃபில்லிங் வந்து மஷ்ரூம் இன் ஒயிட் சாஸ் வித் கார்லிக் அண்ட் செலரி. இந்த ஃபில்லிங் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு இந்த க்ரூஸ்தாவில் ஃபில்லிங் ஃபுல்லாக பண்ணுறோம். இது வந்து மஷ்ரூம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ரொம்ப மைல்டாக இருக்கும். ஸ்பைஸியாக எதிர்பார்க்க முடியாது. ஸ்பைஸியாக போனால் நீங்கள் வந்து யூ கேன் ஆட் சம் பெரி பவுடர் ஆர் பாப்ரிக்கா ஆர் க்ரீன் சில்லி சாப் பண்ணி போடலாம். மஷ்ரூம் க்ரூஸ்தாத் மேலே ஒரு பாஸ்லி மாதிரி ஒரு கார்னிஷு. இந்த பாஸ்லி வந்து ஒவ்வொரு மஷ்ரூம் க்ரூஸ்தாத் மாதிரி வச்சா பார்க்குறதுக்கு டெக்கரேட்டிவாக இருக்கும் அண்ட் ஐ அப்பீலாக இருக்கும். இதுக்கு மேலே ஒரு ஆலிவ் ஆயில்.
இதை வந்து ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, அண்ட் ஐ அப்பீல் அண்ட் கலர் கான்ட்ராஸ்ட்லாம் சூப்பராக இருக்கும். அண்ட் டேஸ்ட் ஆல்சோ பி வெரி மைல்டு. நீங்கள் காரமாக இருக்கணும்னு எதிர்பார்க்க வேணாம். அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா க்ரீன் சில்லி அண்ட் பேப்ரிகா பவுடர் போட்டுக்கலாம். ஸோ இது ஃபில்அப் பண்ணி அப்போது அலாங் வித் ட்ரிங்க் ஆர் ஆஸ் அ ஸ்டார்டர் இந்த பார்ட்டிஸ் இதை அப்படியே ஸ்டார்டர் எடுத்து அப்படியே சாப்பிட்ற மாதிரி இருக்கும்.